தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதல்வர் விஜய் வெளியிட்ட அரசாணையில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு கடன் தொகையில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 40,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 70,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் வாங்கிய குறு விவசாயிகளுக்கு 30,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 15,000 ரூபாயும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 80,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 90,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 1,00,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 1,00,000 ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கிய குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியால் 14,22,555 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், இதனால் அரசுக்கு 2,044 கோடியே 46 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவீனம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.